அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பரிகார ஸ்தலங்களின் தொடர்ச்சியாக பிரம்மகத்தி தோஷம் தீர எந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு. பிரம்மகத்தி தோஷம்னா என்ன அப்படின்னு சில பேர் இன்னுமே தெரியாம இருக்காங்க. பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலைபாதக செயல் செய்தா மட்டும்தான் பிரம்மகத்தி தோஷம் உண்டாகும். நாம இந்த பிறவியில யார கொன்னோம், நமக்கு என்ன தோஷம் வரப்போகுது அப்படின்னெல்லாம் நாம நெனச்சோம் அப்படின்னா, இந்த பிறவியில் மட்டும் இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் செய்தது, முன்னோர்களுடைய புண்ணியங்கள் மட்டும் தான் வந்து சேரும்னு இல்லைங்க, முன்னோர்கள் செய்த பாவங்களும் வந்து சேரும். அது மாரி இந்த பிரம்மகத்தி தோஷங்கிறது முற்பிறவியில செய்த பலன். இதற்கு சிறந்த பரிகாரமே இல்ல. ஆனா, இந்த கோயிலுக்கு போனா அதிலிருந்து நிவர்த்தி அடையலாம் அப்படின்னு, அதாவது தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த தோஷத்துக்கான நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரம்மகத்தி தோஷம் தீருவதற்காக நாம் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பக்கம் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர், தலைமருது, இடைமருது, கடைமருது அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கோயில்கள் இருக்குது. 3 கோயில்கள்லேயும் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய இடைமருது, மத்திய அர்ஜுனம் என்று சொல்லுவாங்க. அந்த கோயிலில் வழிபடுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போகணும். உள்ளே போனதையும் முன்னாடியே செல்வமுத்து குமாரசுவாமி இருப்பார். நம்ம முருக கடவுள் இருப்பாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பரிகாரத்துக்கான பூ, மிளகு இதெல்லாம் இருக்கும். அங்கே வாங்கி போட்டுட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகணும். மகாலிங்க ஈஸ்வரரை தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது மேற்கு வாசல் வழியாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிகிட்ருக்குறோம். அந்த தோஷம் நம்ம பின்னாடியே வந்துடும். நம்ம வந்த வழிக்கே நின்றுட்டுருக்கோம். வந்த வழியில் வந்தோம்னா அந்த தோஷம் நம்ம பின்பற்றி வரும் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலினுடைய ஐதீகம் இருக்குதுங்க. இது பிரம்மகத்தி தோஷத்துக்கு மட்டும்தான் இந்த கோயில் வந்து பரிகார ஸ்தலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. மனக்குழப்பம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய மனக்குழப்பங்கள், மனபயம், மன பீதி, மனக்குழப்பம், இது மாதிரி வரக்கூடிய மன உளைச்சல்களுக்கெல்லாம் இந்த இறைவனை வழிபட்டால் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மத்திய அர்ஜுனம் என்று சொல்லக்கூடிய இந்த கோயிலில் குழந்தைகள் கல்விக்காக வேண்டுதல் வச்சுட்டு கல்வி செஞ்சால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல ஒரு மாணவர்களாக உருவாகுவாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய ஐதீகங்க. மருத மரத்துக்கு கீழே இறைவன் இருக்கிறத சுயம்புவாக உருவான காரணத்தினால இந்த திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலினுடைய பெயர் விளங்கி இருக்குது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலேருந்து இருக்குது. மருத மரம் ஆற்றுக்கரையோரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மரமாக ஒரு 2 ஆள் 3 ஆள் சேர்ந்து கூட தாவி பிடிக்க முடியாத பெரிய மரமாக வளரக்கூடிய மரங்கள், நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய மரங்களாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது. அதனால் இறைவனுக்கு உகந்த மரங்களில் இந்த மருத மரமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிடைமருதூர் ஸ்தலத்தில் போய் வழிபட்டு நம்ம அறியாமல் தெரியாமல் செய்திருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷங்களாகட்டும், பாவங்களாகட்டும் போகணும் அப்படின்னு சொல்லி வழிபட்டுட்டு வரலாம். அங்கே இருக்கக்கூடிய கல்யாண தீர்த்தத்தில் வழிபட்டு கல்யாண சுந்தரேஸ்வரரை நாம் அங்கே வழிபட்டு வந்தோம்னா சிறந்த முறையில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. குழந்தை பேர் இல்லாதவர்களும் கூட அந்த ஸ்தலத்தில் வழிபடலாம். அதுபோக என்னென்னு பார்த்திங்கன்னா, அஸ்வமேத பிரதட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது அடிமேல் அடி வச்சு வந்து அந்த பிரகாரத்தை சுற்றி வந்தோம்னா இந்த கோயிலில் நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் பிரம்மகத்தி தோஷத்தால் பயங்கரமான கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த கோயில் வந்து வழிபட்டு பிரம்மகத்தி தோஷம் போனதாக சொல்கிறாங்க. அதனால் நாமும் சென்று வழிபடுவோம். நம்மை சார்ந்தவர்களையும் சென்று வழிபட வைப்போம். அடுத்து ஒரு பரிகார ஸ்தலங்களில் உங்களை சந்திக்கின்றோம்.